வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பல வாரங்களாக தெற்கு காசா நகரமான ரஃபா மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேலிய பாதுகாப்பு படை முன்னேற்பாடுகளை செய்வதாக நாங்கள் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் காணொளிகளை வெளியிட்டிருந்தோம். இப்போது ரஃபா மீது தாக்குதல் நடத்த பரவலான உலகளாவிய எதிர்ப்பு மற்றும் மனிதாபிமான அம்சங்களில் உள்ள நிலையில் இஸ்ரேலின் தரைப்போர் ரஃபா நகரில் நடந்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. இஸ்ரேலிய ராணுவம் ரஃபா நகரில் தெற்கு நோக்கி நகர ஹமாஸ் பக்கவாட்டில் தாக்குதல் நடத்த தொடங்கியுள்ளது. அதற்கு இஸ்ரேலிய ராணுவம் திருப்பி தாக்குகிறது. சில இடங்களில் வீதிகளில் சந்துக்கு சந்து போர் நடக்கிறது. காசா போர் தொடங்கிய பின்னரும் பல மாதங்களாக ரஃபா ஒப்பீட்டளவில் பாதுகாப்பாக இருந்தது. நிவாரண நடவடிக்கைகளுக்கான மையமாகவும் காசாவின் பிற பகுதிகளில் இருந்து வெளியேறும் பாலஸ்தீனியர்கள் புகலிடம் காணக்கூடிய பகுதியாகவும் ரஃபா இருந்தது. ஆனால் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தலைமையிலான இஸ்ரேலிய போர் அமைச்சரவை ஹமாஸின் இராணுவ திறனை அகற்றுவதற்கான ஒரு முக்கிய தாக்குதலை ரஃபாவில் நடத்துவதற்கு உத்தரவிட்டதை தொடர்ந்து ரஃபா நகரத்திற்குள் இறங்கியது இஸ்ரேலிய இராணுவம். அமெரிக்கா உட்பட பல நட்பு நாடுகளால் கூறப்பட்ட எதிர்ப்புகளை மீறும் வகையில் ரஃபா தாக்குதல் காசா போரில் ஒரு கட்டாயமாகும். அதை தவிர்க்க முடியாது என்று அறிவித்துள்ளார் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு. பொதுமக்களுக்கு பேரிடர் ஏற்படலாம் என்று அமெரிக்கா உட்பட பல நட்பு நாடுகள் எச்சரிக்கின்றன. ஆனால் ரஃபாவில் நடத்தப்படும் தாக்குதலை அமெரிக்கா இலக்கு தாக்குதல் என்கிறது. அதனால் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் சிவப்பு கோட்டை இஸ்ரேல் கடக்கவில்லை என்றும் அமெரிக்க தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய நகரங்களில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவரது அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை நடத்திய போதும் நேதன்யாகு முன்னோக்கி அழுத்தம் கொடுக்கிறார். ரஃபா தாக்குதல் ஹமாஸ் சிறைப்பிடிக்கப்பட்ட பணிய கைதிகளின் உயிரை பணியம் வைக்கும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் எச்சரிக்கிறார்கள். காசாவை எகிப்தின் சினாய் தீபகற்பத்துடன் இணைக்கும் முக்கியமான ரஃபா எல்லைக்கடவையை இஸ்ரேலிய படைகள் கைப்பற்றியுள்ளன. தற்போது ரஃபாவில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கான ஐநாவின் ஏஜென்சியான UNRWAயின் செய்தி தொடர்பாளர் லூயிஸ் வேட்டரிச் தெரிவித்த போது எல்லைக்கடவை உள்ள பகுதி ஒரு தீவிரமான போர் மண்டலமாக உள்ளது. அங்கு தொடர்ந்து ராணுவ நடவடிக்கைகள் நடக்கின்றன. இந்த பகுதியில் தொடர்ந்து குண்டுவெடிப்பு சத்தத்தை நாள் முழுவதும் கேட்டு வருகின்றோம். தொடர் தாக்குதல்கள் காரணமாக எல்லைக்கடவை இயங்கவில்லை. காசா பகுதிக்குள் எரிபொருள் அல்லது உதவிப் பொருட்கள் எதுவும் நுழையவில்லை. இது மனிதாபிமான பதிலுக்கு பேரழிவை ஏற்படுத்துகிறது என்று தெரிவித்தார். இஸ்ரேல் ரஃபா நகரின் சில பகுதிகளில் குண்டுவீச்சுகளை தீவிரப்படுத்தியது. வீடுகள் மற்றும் குடியிருப்பு கோபுரங்களை தாக்கியது. தாக்குதல்கள் காரணமாக 1,00,000க்கும் மேற்பட்ட மக்களை பீதியுடன் வெளியேற்ற தூண்டியது. ரஃபா எல்லைக்கடவை மூடப்பட்ட போதிலும் ஹெரம் ஷலோமில் உள்ள மற்றொரு எல்லைக்கடவை காசாவுக்குள் முக்கியமான பொருட்களை கொண்டு செல்வதற்கு திறந்திருப்பதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறியுள்ளனர். அந்த எல்லைக்கடவையிலிருந்து மனிதாபிமான நிவாரணம் செல்வதற்கு வழிகள் பாதுகாப்பாக இல்லை என்று உதவி இயக்கங்களால் கூறப்படுகிறது. காசாவுக்குள் நுழைந்து அனைத்து எரிபொருளும் ரஃபா எல்லைக்கடவை வழியாக சென்றது. இப்போது அது மூடப்பட்டுள்ளதால் எரிபொருள் வரத்து கிடையாது என்று மனிதாபிமான அமைப்புகளின் கூட்டு செய்தியாளர் மாநாட்டில் அகதிகள் இன்டர்நேஷனலின் தலைவர் ஜெரமி கானிண்டி கூறினார். முழு உதவி நடவடிக்கைகளும் எரிபொருளில் இயங்குகின்றன. எனவே எரிபொருள் துண்டிக்கப்பட்டால் மனிதாபிமான நடவடிக்கை வீழ்ச்சியடைகிறது. தண்ணீரை பம்ப் செய்ய முடியாது. மருத்துவமனைகளில் விளக்குகளை எரிய வைக்க முடியாது. வாகனங்களின் உதவிகளை விநியோகிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். தற்போதைய ரஃபா தாக்குதல்கள் தொடர்பாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸிடமிருந்து இஸ்ரேலுக்கு வெளியிடப்பட்ட வேண்டுகோளில் எந்த தவறும் செய்யாதீர்கள். ரஃபா மீது முழு அளவிலான போர் மனித பேரழிவாக இருக்கும் என்று கூறப்பட்டிருந்தது. ஹமாஸ் இயக்கத்தின் இராணுவ பிரிவான அல்-கசாம் பிரிகேட் படைப்பிரிவு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் ரஃபா நகரில் இஸ்ரேலிய படைகளுடன் மோதலை தொடர்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் இஸ்ரேலிய துருப்புக்களை குறிவைத்து அல்-கசாம் படையணி நகரின் வெவ்வேறு பகுதிகளில் தாக்குதல்களை நடத்துகிறது. ரஃபா நகரின் ஷேக் அஜ்லின் பகுதியில் இஸ்ரேலிய இராணுவத்தின் பொறியியல் படையை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக அறிவித்தது. அந்த அறிக்கையின்படி அல்-கசாம் முஜாஹிதீன்கள் இஸ்ரேலிய இராணுவத்தின் 3 கவச வாகனங்கள், ஒரு நில அகழ்வு வாகனம் மற்றும் பல துருப்புக்களை கொண்ட பொறியியல் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அத்துடன் பாதையில் இருந்த கண்ணிவடியில் சில இஸ்ரேலிய இராணுவ வாகனங்கள் சிக்கியதில் அவற்றை வெடிக்க செய்ய முடிந்தது. அதிலிருந்து சிலர் இறந்தனர், பலர் காயமடைந்தனர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அல்-கசாம் வெளியிட்ட மற்றொரு அறிக்கையுடன் அல்-கசாம் படைப்பிரிவு ரஃபா நகரில் போரை தொடர அதன் தயார் நிலையை காட்டும் காணொலியையும் வெளியிட்டது. உங்கள் இராணுவத்தின் கௌரவத்தை அளிப்போம் என்ற தலைப்பில் வெளியான அந்த காணொலியில்
அல்கசாம் துருப்புக்களின் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதையும் ராக்கெட் பேட்டரிகள் மற்றும் மோட்டார் குண்டுகளை ஏற்றி ஏவுவதற்கு தயாராகி வருவதையும் காட்டியது. காசாவின் வெவ்வேறு பகுதிகளில் நடந்தது போல ரஃபாவிலும் இஸ்ரேலியர்கள் மீது தீவிரமான தாக்குதல்களை நடத்துகிறோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஃபா நகரில் இஸ்ரேலிய படையின் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த காணொளி வந்தது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ரஃபாவில் நடக்கும் தரை தாக்குதல்கள் பற்றி அதிக தகவல்களை வெளியிடாமல் அடக்கி வாசிப்பதை காணக்கூடியதாக உள்ளது. அதே நேரத்தில் அவர்கள் ரஃபா நகரில் இஸ்ரேலிய விமானப்படை நடத்தும் குண்டுவீச்சு தாக்குதல்களை பற்றி தகவல்களை வெளியிடுகிறார்கள். ரஃபா நகரில் உள்ள ஹமாஸ் மற்றும் பிற இயக்கங்களின் இராணுவ இலக்குகள் மீது அந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ரஃபா எல்லைக்கடவை இஸ்ரேலிய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு மனிதாபிமான உதவிகளை அனுப்ப அமெரிக்கா அமைத்த தற்காலிக துறைமுக வேலைகள் முடிந்த நிலையிலும் தற்காலிக துறைமுகமும் இன்னமும் இயங்கவில்லை. அடுத்த சில நாட்களுக்கு அது எந்தவித செயற்பாடும் இல்லாமல் காசா கடற்கரையில் அமர்ந்திருக்கும் என்று கூறப்படுகிறது. சைப்ரஸில் இருந்து கடல் வழியாக காசாவுக்கு உதவி பெற அமெரிக்கா ஏற்பாடு செய்துள்ள நிலையிலும் கடும் கடல் கொந்தளிப்பு காரணமாக தற்காலிக துறைமுகத்தை இயக்க முடியவில்லை. அது செயல்பட தொடங்கினாலும் வானிலை மற்றும் கடல் நிலைமைகள் மிதக்கும் தற்காலிக துறைமுகத்தை பயன்படுத்துவதற்கான திறனை கடுமையாக கட்டுப்படுத்தலாம். 2006 கடற்படை போர்க்கல்லூரியின் அமைப்பு வரம்புகள் குறித்த ஆய்வு அறிக்கையின்படி அதிகபட்சம் 3 அடி உயர அலைகள் மற்றும் சுமார் 15 மைல் வேகத்தில் காற்று வீசும் நிலையில் மட்டுமே தற்காலிக துறைமுகத்தை பாதுகாப்பாக இயக்க முடியும்.